ஹை கைஸ், நம்ம திடீர்ல பேட்டில் ட்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 5ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ஹீரோ கிராண்ட் மாஸ்டர் கிட்ட போய் அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கிறாரு. அவனோட குயில் லெவல் உன்னை விட அதிகமா இருக்கு, உன்னால அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, என்ன இவ்வளவு அலட்சியமா பேசுறீங்க, அவனை தோக்கடிக்கலன்னா என்னால அகாடமிக்குள்ள போக முடியாது, அப்புறம் எப்படி நம்ம ரிவெஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, அவரு நச்சரிப்பு தாங்க முடியாம கிராண்ட் மாஸ்டரும் இப்ப கீழே வந்துடுறாரு. சொல்றது கேள்றா, ஒரே நாள்ல நீ அவனை தோக்கடிக்கிற அளவுக்கு உன் பவர்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும்னா அதுக்கு நீ கடவுளா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோ இதுக்கு மேலேயும் பேசி பிரயோஜனம் இல்ல அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கிடுறாரு. நம்ம கிராண்ட் மாஸ்டர் காலை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, சரி சரி சொல்லி தொலைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டர் அவரு பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணி எப்படி செத்த மாதிரி நடிக்கிறது அப்படிங்கறத அவருக்கு கத்து தராரு. எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளாவனாலும் இருக்கலாம், ஆனா அவனால செத்து போனவங்க கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுல அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயானோ இப்ப திரும்ப வந்துடுறாரு. வந்த வேகத்துக்கு 3000 தண்டர் மூவ் போட்டு சீனியரை கதி கலங்க வச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே, தப்பா நினைச்சுக்காதீங்க சீனியர், எனக்கு இந்த ஒரு மூவ் மட்டும் தான் தெரியும், நான் இதை இப்பதான் கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவர் அப்படியே கடுப்பாயி அவர் அடிச்சு பறக்க விட்டுறாரு. அவரு மயக்கமானதை பார்த்து நம்ம ஹீரோயினும் லின்சியாவும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஜியோயான் உனக்கு என்னாச்சு, ஜியோயான் கண்ணை துற அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அழுதுட்டு இருக்க, அவர் லைட்டா நம்ம ஹீரோயினுக்கு சிக்னல் கொடுக்கிறாரு. விஷயத்தை புரிஞ்சுக்கிட்ட ஜியோ சொன்னார், அநியாயமா உன்னை அப்படி கொன்னுட்டியே, இரு நான் திரும்ப போய் ஜியோ கிளான் கிட்ட சொல்லி உன்னை பிடிச்சி தூக்குல போட சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்ல, என்னது செத்துட்டானா, சண்டையில இதெல்லாம் சகஜம்தான், அதுக்காக நீ எதுக்காக கிளான் எல்லாம் உள்ள இழுக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இருந்தாலும் அவருக்கு ரொம்பவே உறுத்தலா இருக்கு. சரி நோருங்க, அவனுக்கு என்னாச்சு நானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரை செக் பண்ணி பார்க்க, நம்ம ஹீரோ அவர் அசந்த நேரத்துல அவர் அப்படியே அடிச்சு பறக்க விட்டுறாரு. நம்ம லின்சியாவும் நம்ம ஹீரோயினும் அவங்க பங்குக்கு ஆளாளுக்கு ஒரு காட்ட நம்ம ஜியோயான் மர்ம குத்த போட்டு அவர் அப்படியே மயக்கமாக்கிடுறாரு. பாய்ஸனால லாக் ஆகி நின்னுட்டு இருந்த அவரோட மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவர் அப்படியே கீ கொடுக்க, சீனியர் கண் முழிச்சு பார்க்கும்போது அவரு தலை மட்டும்தான் வெளியே இருக்கு, உடம்பு ஃபுல்லா மண்ணுக்குள்ள வச்சு புதைச்சிட்டு அவரு கண்ணு முன்னாடியே உட்காந்து நம்ம கேங் மொத்தமும் அப்படியே உடம்பு கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டாய், என்னை பத்தி தெரியாம விளையாண்டுட்டு இருக்கீங்களா, மரியாதையா வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே உதார விட்டுட்டு இருக்க, வெளியே விட்டா நீ சண்டை போடுவியே, ஒன்னு செய், நீ இங்கே ஒரு 2 வருஷம் வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரைனிங்லாம் எடுத்து முடிச்சிட்டு உன்னை தோக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஸோட திரும்ப வரேன், அப்ப நம்ம சண்டையை வச்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, ஹோட்டைன் 2 வருஷமா அப்போ அவன் செத்துற மாட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. செத்துட்டா நல்லதான், சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, பாய்ச்சனுக்கு சம காண்டா இது. சரிடா சீனியர், நீ இங்கே இரு, நாங்க அகாடமிக்கு போயிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொளுத்துன நெருப்ப பாதி அணைக்காம அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, சீனியர் அப்படியே கத்திட்டு இருக்காரு. டேடா, என்ன வெளியே உள்ளனாலும் பரவாயில்லடா, நெருப்பு அணையில பாரு, அதையாவது அணைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே கத்திட்டு இருக்க, நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோ, லின்சியா, பூஜா அப்புறம் ஹோட்டைன் எல்லாரும் இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவங்களோட கேங் மொத்தமும் வெற்றி நட போட்டு அப்படியே அகாடமியை நோக்கி போக, யூனிஃபார்ம்லாம் மாத்திட்டு எல்லாரும் ஃப்ரெஷ் ஆகி அசம்பிளிக்கு வந்துடுறாங்க. மீட் டாங்சன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அவங்க எல்லாருக்கும் வெல்கம் ஸ்பீச் தராரு. 3 நாளா நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு பிளாக் ஃபாரஸ்ட்டை தாண்டி வந்திருக்கீங்க, உங்களுக்காக கேண்டீன்ல சாப்பாடு ரெடியா இருக்கு. இந்த நிலைமையில உங்க எல்லாரையும் வெயில நிக்க வச்சு ஸ்பீச் தரத நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 2 ரூல்ஸ் தான், நமக்கு எப்போதுமே ஃபைட் கார்டு தான் பிரின்சிபல். அவர் இப்ப நம்ம கூட இல்லாததுனால எல்லர்ஸ் அசோசியேஷன் நம்ம அகாடமியை ரன் பண்றாங்க. ஆனா நீங்க எல்லாரும் இப்பயும் ஃபைட் கார்டோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். 2வது ரூல், நீங்க இங்க ட்ரைனிங் எடுத்து எவ்வளவு பெரிய ஆளை எங்க போனாலும் சரி, சோலால எதிர்த்தும் நார்த் சேர்ந்த ஈவல் பவர்ஸை எதிர்த்தும் நீங்க சண்டை போடணும், லைட்டை பாதுகாக்கிறது தான் ஃபைட்டர்ஸோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு, பிரைவேட் ஃபைட்டை அகாடமியில எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா பேன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்லி பசங்களை வான் பண்ணிட்டு, பேட்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அசோசியேஷன்ல சொல்லி ப்ராப்பரா ஃபீல்ட்ல தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்பீச்சை முடிச்சு வைக்க, நம்ம ஹீரோக்கு சீனியர்ஸ்ல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசனையா இருக்கு. லின்சியா, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, அவங்க சொன்னதை கேட்டில, பிரைவேட் ஃபைட் பண்ணா டிஸ்மிஸ் கூட பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்ல, சயின்ஸ் டே சீனியரான பாய்ச்சன் இப்போ அவங்க எல்லாரையும் அவங்க ரூமுக்கு கூட்டு போறாரு. தேங்க்ஸ் சீனியர், நாங்க 4 பேரும் ஒரே ரூம்ல தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருக்கீங்க, நான் கூட ஃபாரஸ்ட்ல நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்களை பழி வாங்குறீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதுக்கு பேரு ஜங்கல் எஜுகேஷன், நீங்களும் சீனியர் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும், பிளாக் ஈவிலும் ஒயிட் ஈவிலும் தான் கொஞ்சம் மோசமானவனுங்க, ஆனா அவனுங்களையும் நீங்க காலி பண்ணிட்டீங்களா, இனிமே நம்ம பயப்பட தேவையில்ல அப்படின்னு அவர் சொல்ல, லின்சியா மட்டும் ரூமை கிளீன் பண்றதுக்காக அங்கேயே இருந்துடுறேன்னு சொல்லிடுறாரு. மத்த 3 பேரையும் பாய்ச்சன் வெளியே கூட்டு போய் அப்படியே அகாடமியை சுத்தி காட்ட, வழியில வர எல்லாருமே செக்டர் லீடர் வணக்கம் அப்படின்னு சொல்லி அவருக்கு வணக்கம் வச்சுட்டு போறாங்க. செக்டர் லீடரா? ஆமா, இந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி செக்டரை உருவாக்கிக்கலாம், நானும் என்னோட பிரதர் பாய்சனும் சேர்ந்து பாய் செக்டரை உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல, என்னது பாய்சன் உங்க தம்பி
அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் லைட்டா ஷாக் ஆகுறாங்க. மார்க்கெட் எல்லாம் சுத்தி காமிச்சிட்டு போஸ்ட் ஆபீஸ் கிளாஸ் ரூம்லாம் எங்க இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு பாய் சான் இதுக்கு மேல நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கிருந்து கிளம்ப இப்போ ஒரு பேட்டில் ஃபீல்ட காட்டுறாங்க. யார் ஜெயிக்க போறான்னு சொல்லி சைட்ல பெட்டிங்லாம் வர போயிட்டு இருக்கு. பாய்சனுக்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவுல மேட்ச் நடக்குது. அவரோட பவர்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. சண்டை ஆரம்பிச்சு அடுத்த ஒரு சில சைன்லயே அவர் அப்படியே ஒரு ஆப்போனண்ட்டை அடிச்சு பறக்க விட்டுறாரு. எப்பா என்ன பவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேங் சைட்ல நின்று அப்படியே அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஜியா சோனர் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. சரிவா போஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்குன்னு நான் பார்த்துட்டேன், நம்ம போய் நம்ம வீட்டுக்கு லெட்டர் போடலாம் அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் நம்ம இப்ப ஸ்கூலுக்கு வந்திருக்கோம், இதுக்கு மேலேயும் நமக்கு என்ன வேணுங்கிறத வீட்டுல கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுவும் சரிதான், சரி உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லி நான் அதை உனக்காக வாங்கி தரேன் அப்படின்னு அவர் சொல்ல, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லி நானும் அதை உனக்காக வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம ஹோட்டேன்ஸ் வராரு. ஜியோயான் தனியா சுத்திட்டு இருந்தா இவனுங்க இப்படிதான் இருப்பாங்க, உனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா சொல்லி அவங்களை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஏற்கனவே ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா, அசம்பிளில அவ ஹோட்டேனை பார்த்திருப்பா போல, கட்டினா அவனை தான் கட்டுவானே ஒத்த கால்ல நிக்கிறா அப்படின்னு அவங்க சொல்ல, அழகா பிறந்தாலே இதான்ப்பா பிரச்சனை, எங்க பார்த்தாலும் ஒரே பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, சரி சொல்லி அவ எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ஆளு சும்மா 6 அடி ஹைட்டு 6 அடி அகலம், ஜெனரலோட பொண்ணு, கூட பிறந்த அண்ணனுங்க மொத்தம் 6 பேருமே ஃபைட்டர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்ல, அவர் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அப்ப அவ நமக்கு செட் ஆக மாட்டா அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க பின்னாடி தான் இருக்கா பாத்துட்டு சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பின்னாடி பார்த்தா மொரட்டால ஒரு பொண்ணு நின்னு அப்படியே அவரை பார்த்து வெக்கப்பட்டு இருக்கு. அம்மா என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்க இருந்து தலை தெறிக்க ஓட, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே அவரை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ முதல் நாள் கிளாஸும் ஸ்டார்ட் ஆயிடுது. டீச்சர் ஹூஜாவை போட்டு புரட்டை எடுத்துட்டு இருக்காங்க. சண்டை போடும் போது நீங்க 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணும். முதல் ரூல் ஓவர் ஸ்பீடு உடம்புக்கு ஆகாது. 2வது நீங்க அட்டாக் பண்ண போகும்போது ஆப்போனண்ட்டும் உங்களை அட்டாக் பண்ண வரலாம் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. சரி திரும்ப என்ன அட்டாக் பண்ணவா, இல்ல டீச்சர் வேணாம் வாங்கினதே போதும். டீச்சர் டக்குன்னு அவர் அப்படியே அடிச்சு செவுத்துல சொருகிடுறாங்க. இதான் 3வது ரூல், பின் வாங்க கூடாது. முதல் வாட்டி இருந்ததை விட இப்ப ஹூஜாவோட பவர்ஸ் பாதி ஆயிட்டு பாத்தீங்களா அப்படின்னு அவங்க சொல்ல, அவங்க எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி அடுத்து யாரு வரா, நம்மள மாதிரி தான் யாருமே முன்னாடி வர மாட்டானுங்க. அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ அவங்க கிட்ட மாட்டிக்கிறாரு, என்ன அட்டாக் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்ல, டீச்சர் அது வந்து எனக்கு 5 மூமெண்ட் ஃபிஸ்ட் மட்டும் தான் தெரியும். அங்கிருந்து எல்லாரும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு என்ன தெரியுமோ அதை யூஸ் பண்ணு அப்படின்னு அவங்க சொல்ல, 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸ் பவரை யூஸ் பண்ணி அவர் அப்படியே அவங்களை அட்டாக் பண்றாரு. ஆனா அவங்க ஒரு அசால்ட்டா தடுத்து அப்படியே பின்னாடி தள்ளி விட்டுறாங்க. அவரால் இதை நம்பவே முடியல. உங்களை அட்டாக் பண்ணும் போது ஏதோ பஞ்சில அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல, நீ 5 மூமெண்ட் ஃபிஸ்டோட 8 எக்ஸ்ட்ரீம் பவரை யூஸ் பண்ணிருக்க. அட்டாக் பண்ணும்போது உன் ஸ்ட்ரென்த் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை நீ வைக்கிற, அதான் உன்னை என்னால ஈஸியா டைவர்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓவர் ஸ்ட்ரென்த்தும் உடம்புக்கு ஆகாது. ஆப்போனன்ட் பவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பிளெக்சிபிளா நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்ல, ஓஹோ அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறாரு. இப்போ அவங்களுக்கான மெடிக்கல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. கூதா அவங்களோட மெடிக்கல் டீச்சரா இருக்காரு. பில்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறத அவங்களுக்கு கத்து கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்த ஹெர்பல்ஸ் எல்லாத்தையும் போட்டு நெருப்பை கண்ட்ரோல் பண்ணி தேவைப்படுற விஷயத்தெல்லாம் டக்குன்னு உள்ள கலந்து இது எல்லாம் சேர்ந்து எப்ப சரியான ஃபார்முக்கு வருதோ அப்ப கரெக்டா நம்ம அதை அப்சர்வ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் யூஸ் பண்ண ஃபார்முலா ஹீல் பண்றதுக்கான ஒரு பில்ஸுக்கானது. இன்டர்னல் எக்ஸ்டர்னல்னு எல்லா இன்ஜுரிக்கும் இதை யூஸ் பண்ணலாம். ஃபைட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு ஃபார்முலாவே போதுமானது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் நிறைய ஃபார்முலாஸ் பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க எல்லாரும் அதை செய்ய ட்ரை பண்றாங்க. நம்ம கெமிஸ்ட்ரி லேப்ல நடக்கிற மாதிரியே அங்கங்க வெடிச்சிட்டு இருக்கு, அங்கங்க புகஞ்சிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின்லாம் பயந்து போயிடுறாங்க. ஏமா நெருப்பு, ஜியோயான எங்க ஆளையை காணோம், அவன் மட்டும் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, சைட்ல இருந்த லின்சியா அவனுக்கு கூவை பிடிக்காதான், அவன் வேற டீச்சரை தேடி போயிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. ஆமா நீ மட்டும் எப்படி நெருப்புல இருந்து தப்பிச்ச அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, அவரு மூஞ்ச பார்த்து அவங்க அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த கிளாஸ்ல 5 மூமெண்ட் ஃபிஸ்டுக்கான ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ஆனா நிறைய பேர் அதை சொதப்புன்னு சொதப்புறானுங்க. அந்த கிளாஸோட டீச்சர் வர மொரட்டாலா இருக்காரு. அவர் அப்படியே அவங்க எல்லாரையும் போட்டு வாழ்னு கத்திட்டு இருக்க, ஹென்ஃபெங் இப்ப அந்த இடத்துக்கு வரான். எனக்கு புரியுது உங்க யாருக்கும் 5 மூமெண்ட் ஃபிஸ்ட கத்துக்க விருப்பம் இல்ல, அது ரொம்பவும் பேசிக்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா பேசிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைட் கார்டு நமக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிச்சப்ப அவர் ஆரம்பிச்சதே 5 மூமெண்ட் ஃபிஸ்ட்ல தான். அதுல வெறும் 5 மூவ் தான் இருந்தாலும் எல்லா பெரிய மூவ்ஸும் அதுல அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்ன இந்த லெக்சர் மத்த எல்லாருக்காகவும் தான், ஜியோ கிளானுக்காக இல்ல.
அவன் அந்த மெத்தட்ல பெரிய பிஸ்தா, நீங்க யாரும் நம்மள இப்ப செஞ்சு காட்டுவான் பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவரை முன்னாடி கூப்பிட நம்ம ஹீரோ மோதிரத்தை கழட்டி வச்சுட்டு அப்படியே முன்னாடி வராரு. நீ என்ன மூவ் யூஸ் பண்ண 8 எக்ஸ்ட்ரீம் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவர் அடிச்சு பறக்க விட்டுறான். இது பவிலியன் மூல, உனக்கு எப்படி தெரியும்? உன் அம்மா திருடிட்டு வந்த அந்த ட்ரெஸரி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, என் அம்மா எதையும் திருடல அப்படின்னு அவர் சொல்றாரு. அவ எவ்வளவு பெரிய துரோகின்னு எங்களுக்கு தெரியும், திருடலனா அவ எதுக்காக சூசைட் பண்ணிக்கணும், சரி சொல்லு அந்த ட்ரெஸரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அவரு சம கடுப்பாயிடுறாரு. அப்படியே தடுமாறி எந்திரிச்சு நின்னு, நீ சொல்ற எதுவுமே உண்மை இல்ல அப்படின்னு சொல்ல, என்னடா எல்டரே ஏத்து பேசுற அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருந்த டீச்சர் அவர் அப்படியே அடிச்சு படுக்க போட்டுறாரு. என் அம்மா யாருக்கும் துரோகம் பண்ணல அப்படின்னு அவர் சொல்ல அவன் அப்படியே அவரை பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் இப்ப அங்க வந்துடுறாங்க. அவன் சொல்றது உண்மைதான் நான் நம்புறேன் அப்படின்னு அவங்க சொல்ல, சப்போர்ட்டா சரி விடுங்க, அவனும் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ஃபெங் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறான். எல்லாரும் முன்னாடி வந்து திரும்ப ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படின்னு அவன் சொல்ல பசங்க எல்லாரும் அப்படியே பயந்து போய் அவன் சொன்ன மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. டீச்சர் நம்ம ஹீரோக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாரு. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரு மட்டும் தனியா உட்காந்து ஜிம்மை தொடச்சிட்டு இருக்க அவருக்கு அப்படியே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. திடீர்னு ஒரு நாள் அவங்க கிளான்குள்ள அவங்கள விட பெரிய கிளானோ அவங்களோட லீடர்ஸும் அப்படியே உள்ள பூந்து இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவோட அம்மாவான கு வென்சின் அவங்க டீச்சர்ஸை கொன்னுட்டதாகவும் அத்துமீறி ஸ்டார் பவிலியனுக்குள்ள நுழைஞ்சு அவனுங்க ட்ரெஸரியை திருடிட்டதாகவும் அவனுங்க சொல்ல, நம்ம ஹீரோவோட அப்பா ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. லீடர், உன் ஒய்ஃபோட ஜூனியரான ஹென்ஃபெங்க எங்க ஆளுங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோவோட அம்மாவே நேர்ல அந்த இடத்துக்கு வந்து இருந்திருப்பாங்க. நலன் கிளானோட எல்டரை பார்த்து, அட்டாக் நடக்கும் போது நீங்களும் அங்கதானே இருந்தீங்க, நடந்ததை லீடர் கிட்ட சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, அவர் வாயில சாண்ட்விச் இருக்கும் போல அவர் வாயை துறக்க மாட்டாரு. லீடர், எங்க ட்ரெஸரி இப்ப திரும்ப வந்தாகணும் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டார்க்னஸ் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் அவர்கிட்ட சொல்லிட்டு அவங்க அப்படியே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. அந்த டயத்துல தான் ஜியா ஜூனரோட அப்பா அந்த இடத்துக்கு வந்து இருந்திருப்பாரு. என் பொண்ணு நான் இங்க விட்டு போறேன், அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம கான்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே நம்ம ஹீரோவோட அப்பா கையில ஒப்படைச்சிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, எதுக்காக நம்ம அப்பா நம்மளை விட்டு போறாரு அப்படிங்கறதே புரியாம குட்டி பொண்ணா இருந்த நம்ம ஜியா ஜூனர் அப்படியே மூக்கோலிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அவருக்கும் அது ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோயின் இப்ப திரும்பவும் அவரை பார்க்க வராங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ண வந்தவங்களை தடுத்து ஓரமா உட்கார வச்சுட்டு அவர் அப்படியே அந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு அப்படியே அவங்க கூட விளையாண்டுட்டு இருக்க அப்படியே இப்ப நைட் ஆயிட்ட மாதிரி காட்டுறாங்க. லின்சியா நைட்டோட நைட்டா கத்தி எடுத்துட்டு வந்து தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவோட கழுத்திலேயே வச்சிடுறாரு. நீ கு வென்சின் பையங்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். உன் அம்மா மட்டும் அன்னைக்கு மத்த கிளான்ஸுக்கு துரோகம் பண்ணலனா என் அப்பா அம்மா இன்னரும் உயிரோட இருந்திருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்ல, அப்படியே எபிசோட் 5 முடியுது. இந்த ஸ்கூல்ல நம்ம ஹீரோக்கு எவ்வளவு கெடுபடி இருக்க போகுது அப்படிங்கறதுலாம் இந்த எபிசோட்லயே நமக்கு தெளிவா காமிச்சிட்டாங்க. ஜியோயான் அது எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போறாரு, அவரோட ஃப்ரெண்டே அவரை கொல்ல ட்ரை பண்றாரு, இன்னும் போக போக அவருக்கு இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.